சென்னையில் ஜிஎஸ்டி மற்றும் கலால் துறையினுடைய துணை கமிஷனராக இருக்கார் பாலமுருகன் என்பவர். இவர் வந்து இப்போது திடீர்னு உண்ணாவிரதத்தில் வந்து இப்போ இருக்கார். எதுக்காக அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவி விலக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இவர் எதுக்காக இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்காரு, என்ன உள்நோக்கம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். இவருக்கு என்ன நெருக்கடின்னு தெரியல. இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இவர் ஒழுங்காக ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது புரட்சி பண்ணி நான் வந்து தமிழ்நாடுக்காக கேட்டேன், உரிமை கேட்டேன்னு வர்றதுக்காக ஆசை எல்லாருக்கும் வருது. ஏன்னா எத்தனையோ ஐஆர்எஸ் திடீர்னு ஐபிஎஸ் காஷ்மீர்லேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். கேரளாலேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். இவர்களெல்லாம் மோடி ஆட்சியை எதிர்த்து வந்தார்கள். இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. எங்கே இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும். இப்போ இவர் திடீர்னு ஐஆர்எஸ் ஆஃபீஸர்னால் எதுக்கு இவர் உண்ணாவிரதம் இருக்கார், ஒரு மெமோ கொடுத்துட்டு இவர் டெர்மினேட் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க, டெர்மினேட் பண்ணுவாங்க. ஓன்னு கத்துவார், வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்கார். இப்போது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாதி பேரில் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அமலாக்கத்துறை. சார் அதை நாம் ஏற்கனவே சிடிவியில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது வந்து தமிழகத்துடைய எஃப்ஐஆர்லேருந்து தான் அவங்க எடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. அமலாக்கத்துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே தமிழ் படித்து தான் பண்ணுறாங்கன்னு இந்த இதில் உள்ள டேட்டாவை அப்படியே எடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. அது சொல்லப்பட்டு இருக்கிறது, முடிஞ்சு போச்சு. அந்த 2 பேருக்குமான அந்த விவசாயிகளுக்கான வக்கீல் யாருன்னு பார்த்தா இந்த பாலமுருகனுடைய ஒய்ஃபு. அந்தம்மா கிறிஸ்டியன். அப்படி தான் நமக்கு தகவல் வருது. அப்போ இவர் பாலமுருகன் பேர் வைத்து கொண்டே இருக்கிறாரே, இவர் இந்துவாக இருக்க முடியுமா என்று கேள்வி வருகிறது. சரி, இப்போ என்ன சொல்லிட்டாரு, ஹிந்திக்கு எதிராக ஹிந்தி செல்ல எங்களெல்லாம் கேட்காம தூக்கி போட்டுட்டாங்கங்கிறார். அதில் சுகுமார்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை 3 பேரை சொல்கிறாரு. அதில் சுகுமார்னு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, என் பேரை என்னை கேட்காமலே சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறார். அதனால் இது ஒரு சீப் பாலிட்டிக்ஸ். தமிழகத்தில் நிர்மலா சீதாராமனை எதிர்த்தால் நாம் ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா உதயநிதி சொன்னார் இல்லையா, எங்கள் அப்பா விட்டானே, அது மாதிரி நான் ஒரு ஹீரோ ஆகணும். அதாவது அவுட் ஆகிட்டு இருக்கிறாரு, இந்த இடத்துல அவருக்கு ஹீரோ ஆகணும்னா என்ன வந்திருக்கு, ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம், சீக்கிரம் ஒரு ஹீரோ ஆகிடுவார், அவ்வளோதான்.